ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, சந்திராஷ்டிரம் வரும் நாளை கண்டு பயப்பட வேண்டாம், இதை மட்டும் செய்யுங்க. சந்திராஷ்டிரமும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யும். நம்முடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம்னு காலண்டரில் பார்த்துட்டா போதும், அவ்வளோதான். சில பேர் சந்திராஷ்டிரமம் உள்ள நாட்களை வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க. சந்திராஷ்டிரமும் அவ்வளோ லேசுப்பட்ட விஷயமும் இல்லை. மற்ற நாட்கள்லாம் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் இந்த சந்திராஷ்டிரமம் வந்துட்டால் நம்ம அறியாமலே நம்முடைய மனம் குழப்பமாயிடும். தேவையில்லாத வாய் சண்டை, வம்பு தகராறில் நம்மளே போய் சிக்கிப்போம். இந்த சந்திராஷ்டிரம் நாளில் வரும் கஷ்டங்கள்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத சாஸ்திர ரீதியாக சில குறிப்பு இருக்குது. சந்திராஷ்டிரம நாள் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த உதவியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை ஊனமுற்றவர்களுக்கு அந்த உதவியை செஞ்சுருங்க. குறிப்பாக குஷ்ட வியாதி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த சந்திராஷ்டிரம நாளில் செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். சந்திர பகவானுக்குரிய தானியம் நெல். இந்த நெல்லை சந்திராஷ்டிரம தினத்தில் யாருக்காவது தானமாக கொடுக்கணும். ஒரே ஒரு நெல்லை எடுத்துக்கோங்க. அதை உங்கள் வலது கையில் அந்த நெல்லை நீங்கள் ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. உங்களோட உடம்போடு அந்த நெல் உரசிக்கிட்டு இருக்கணும் சந்திராஷ்டிரம தினம் அன்னைக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது வீண் பிரச்சனை வராது. இதை நீங்கள் வெளியாட்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. காலையில் எழுந்ததும் சுத்தமாக குளிச்சுட்டு உங்களுடைய வலது கையை உச்சந்தலையில் வச்சுக்கணும். முதல்ல அம்பாவை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி, அம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீ சந்திராய நமக, ஓம் ஸ்ரீ சந்திராய நமகன்னு இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சந்திராஷ்டிரம நாளை தொடங்குங்க. உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே வராது. முடிந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் இருக்க அம்பாலையும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். சந்திராஷ்டிரம நாளில் மருத்துவ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது. யாருக்காவது உடல்நல சரியில்லை, ஆப்ரேஷன் செய்ய வேணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு சந்திராஷ்டிரமம் இருந்ததுன்னா நிச்சயம் பண்ணக்கூடாது. ஆனால் பிரச்சனையாக இருக்குது, நிச்சயம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, யாராவது அவங்களுடைய உறவினர்கள், அந்த நபரோட அப்பா, அம்மா, மகன், மகள், மனைவி, இப்படி யார் வேணாலும் இதை செய்யலாம். உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க தலையில் கை வச்சு அம்பாலை நினச்சி ஓம் ஸ்ரீ சந்திராய நமக அப்படின்ன மந்திரத்தை மனசார சொல்லணும். சொன்னாக்கா பெரிய பாதிப்பு எதுவும் வராமல் நம்ம தப்பிக்கலாம். இதுபோல் சில விஷயங்களை செய்வதனால நம்ம சந்திராஷ்டிரம நாளில் உள்ள பெரிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து நம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த விஷயத்தை பின்பற்றி பலனடைங்க. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வாராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.